அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாய் வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வமன் தபியஹு பிஹ்சான் இலா யௌமித்தீன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நிறைய பேர் பயனடையக்கூடிய ஒரு தொழுகையை பற்றி தான் பார்க்க போறோம். தேவைகள் நிறைவேறதுக்காக எத்தனையோ சலவாத்துகளையும் துவாக்களையும் பத்தி பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு தொழுகையை பத்தி தான் பார்க்க போறோம். ஹிலர் நபி அலைஹிஸ்ஸலாம் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு தொழுகை தான் இது. இந்த தொழுகையை தொழுவறதுனால அல்லாஹ் நம்முடைய 1000 தேவைகள் நிறைவேற்றி வைப்பான். ஹிலர் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க மட்டும் இல்லாம இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறதாக முஜர்ரபாத் என்கின்ற இன்னொரு கிதாபுல எழுதப்பட்டிருக்கு. அந்த தொழுகையை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று ஒரு சகோதரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சகோதரி ரொம்ப பேசாத, எல்லாம் ஓதி ஓதி கேட்டு தான் அல்லாஹ் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான்னு சொல்லியிருக்காங்க. அதே சகோதரி நேத்தி நீங்கள் என்ன அல்லாவா, ஏன் இப்படி எல்லாரையும் சொல்லி ஏமாத்துறீங்க, 40 வருஷமாக ஓதாத திக்ரா தொழுவாத தஹஜத்தா எல்லாம் எங்கே கபுலாச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதில் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சேதியை எத்தி வைக்கிறவங்க அல்லாஹுங்கிறதும் கிடையாது, அதை கேட்குறவங்களுக்கு எதுவும் தெரியாதுங்கிறதும் கிடையாது. ஃபஸ்ட்டு நன்மையான விஷயத்தை எத்தி வைக்கிறவங்கள ஏமாத்துறீங்கன்னு சொல்கிறதே பெரிய பாவம். ரெண்டாவது, நம்ம ஒரு அமல் செய்யும் போது அதில் முக்கியமானது நம்ம அல்லாஹ்வின் மீது வைக்கிற நம்பிக்கை தான். நம்ம அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையும் வச்சு ஒரு அமலை செய்யும் போது தான் முழு பலனையும் நம்மளால அடைய முடியும். யார் அல்லாஹுடைய சோதனை வரும்போது அல்லாஹ்வை குறை சொல்லாமல் இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான அடியான். நம்ம கேட்கக்கூடிய துவா நமக்கு சீக்கிரமாக கிடைக்கலன்னா அல்லாஹ் நமக்கு வர இருந்த ஏதோ ஒரு தீங்க நம்மள்ட்ட நவத்திருக்கான் அப்படிங்கிறது கூட அர்த்தம். இல்லை நம்ம கேட்கறதை விட சிறந்தது அல்லாஹ் நமக்கு கொடுக்கறதுக்காக கூட அல்லாஹ் நம்மளை காத்திருக்க வைக்கலாம். அப்படியெல்லாம் இருக்கும் போது இப்படி அல்லாஹ்வை குறை சொல்றது ரொம்ப தப்பு. இப்போ நம்ம அந்த தொழுகையை பற்றி பார்க்கலாம். இந்த தொழுகையை பற்றி நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இந்த தொழுகை மிகவும் எளிமையான ஒன்று. இந்த தொழுகையை நம்ம வியாழக்கிழமை இரவுல தான் தொழுவோம். வியாழக்கிழமை இரவு தொடங்கினாலே அது வெள்ளிக்கிழமை இரவாகத்தான் கணக்கெடுத்துக்கப்படும். வெள்ளிக்கிழமை தஹஜ்ஜுடைய நேரத்தில் கூட இந்த தொழுகையை நம்ம தொழுகலாம். இந்த தொழுகையை தொழும்போது நம்முடைய மனசும் உடம்பும் சுத்தமாக இருக்கணும். அதனால குளிச்சு சுத்தமான உடையை அணிஞ்சதுக்கு அப்புறம் உழு செஞ்சுட்டு தேவைகள் நிறைவேறதுக்காக 2 ரக்காத்துகள் சுன்னத்தை அல்லாஹ்விற்காக வேண்டி தொழுகிறேன் அப்படின்னு நம்ம நியத்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ரக்காயத்துல அல்ஹம்து சூரா ஓதி முடிச்சதுக்கு அப்புறமா 10 முறை சூரா காஃபிருன்னா ஓதணும். அதே மாதிரி 2வது ரக்காயத்துல அல்ஹம்து சூரா ஓதி முடிச்சதுக்கு அப்புறமா இக்லாஸ் சூராவை 10 முறை ஓதணும். கடைசியா நம்ம சலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சுஜூது செய்யணும். அந்த சுஜூதுல நமக்கு தெரிஞ்ச 10 சலாத்தை ஓதணும். அதுக்கப்புறமா ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தவ் வஃபில் ஆஹிரதி ஹசனத்தவ் வக்கீனா அதாபன்னா இந்த துவாவை 10 முறை ஓதணும். அதுக்கப்புறமா சுஜூதுல இருந்தபடியே நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்துல கேட்கணும். இந்த நேரத்துல நமக்கு விருப்பமான எந்த துவாவாக இருந்தாலும் அதை கேட்டுக்கலாம். நம்முடைய ஹலாலான தேவைகளை அல்லாஹ் நிச்சயமா நிறைவேற்றி வைப்பான். நம்பிக்கையோடும் இஹ்லாஸோடும் தூய்மையோடும் இந்த தொழுகையை நம்ம தொழுதோம்னா அல்லாஹ் நிச்சயமா நம்மளுடைய ஹலாலான தேவைகளை நிறைவேற்றி வைப்பான். அல்லாஹ் நாம் செய்யும் அனைத்து அமல்களையும் ஏற்று இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்றவர்களாக நம்மை ஆக்குவானாக. ஆமீன். கேட்டதின்படி அமல் செய்யும் நன்மக்களாக உங்களையும் என்னையும் இறைவன் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.